பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் கடைசி நாள் வரைக்கும் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்தவர்களாய் பாடுவோம். மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சுத்தர்களே, பரலோகத்தின் வீதிகளில் எங்கள் ஓட்டத்தை காண்பவரே, இவ்வுலகென்னை மயக்கையிலே சாத்தானின் சதிகள் வளைக்கையிலே, இவ்வுலகென்னை மயக்கையிலே சாத்தானின் சதிகள் வளைக்கையிலே, உங்கள் சாட்சியை நினைத்திடுவே, உந்தன் ஓட்டத்தை தொடர்ந்திடுவே, உங்கள் சாட்சியை நினைத்திடுவே, உந்தன் ஓட்டத்தை தொடர்ந்திடுவே. அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும்புயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும்புயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீஷர்களே. இந்த நாட்களிலே இங்கு அமர்ந்திருக்கிற நாம் நம்மில் எத்தனை பேர் அவருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் என்பதை ஒரு விசையாய் நினைத்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம்மை பார்த்து, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனையோ இரத்த சாட்சிகள் நமக்கு முன்பாக மரித்தார்கள். ஜனவரி 22ஆம் நாள் நமக்காக, நம்முடைய தேசத்திற்காக பாடுகள் பட்ட கிரஹாம் ஸ்டீன்ஸ் அவரோட குடும்பத்தாரோடு கூட குழந்தைகளோடு கூட ஒரு காரிலே வைத்து எரிக்கப்பட்டார். அந்த படுகொலை ஒருவேளை இந்த தேசத்தையே உலுக்கினாலும் அவர் நமக்காக, நம்முடைய மக்களுக்காக இரத்த சாட்சியாய் மரித்து இன்றைய நாட்களிலே எத்தனையோ ஊழியங்கள், எத்தனையோ சுவிசேஷ கூட்டங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்கள் அநேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அவை எல்லாவற்றிற்கும் அவர்கள் போட்ட விதை, அவர்கள் விதைக்கப்பட்டது. எத்தனையோ மிஷனரிகள் நம்முடைய தேசத்திலே வந்து ரத்தம் சிந்தினார்கள். அவர்களை போல சாட்சியாய் இந்த நேரத்திலே நிற்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசேயை பார்க்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். பார்வோனுடைய அரண்மனை வாழ்க்கை குப்பை என்று உதறிவிட்டு நம்முடைய தேவனுக்காகவும் நம்முடைய மக்களுக்காகவும் அவர் வந்தார். தேவ மகிமையை காணும்படியாக அவருக்கு நேரிட்டது. ஒருவேளை அந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்கவே இல்லை. நேரத்தில் அதை உணர்ந்து பாடுவோம். முச்செடியின் மோசேயே, தேவ மகிமையை கண்டவனே, பார்வோனின் அரண்மனை வாழ்க்கையையும் குப்பையாய் எண்ணின சீமானே, நிந்தையின் குரலை கேட்கையிலே திறப்பின் வாசலில் நின்றவனே, நிந்தையின் குரலை கேட்கையிலே திறப்பின் வாசலில் நின்றவனே, உம்மை போல் நானும் மகனுமே, அவரின் நண்பனாய் மாறனுமே,
அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த வரிகளை பாடுவோமா? அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, சுழல் காற்றின் எலியாவே, யேசபேலை வென்றவனே, பாகாலை வெட்கப்படுத்தி சவாலை வென்றவனே, கர்மேலின் மேல் அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் என்று முழங்கி இவ்வுலகே பின்மாறினாலும் தேவனுக்காக நின்றவரே. அக்கினி உள்ளே வேகவில்லை, யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் காத்திருப்போம். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினாலே இந்த நேரத்தில் எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசாய் எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, உமக்கு பிரியமில்லாத எல்லா விதமான காரியங்களையும் உமக்கு முன்பாக நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படும் என்று நாம் யாவரும் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து கேட்போம். யாத்ராகமம் 24வது அதிகாரம் சொல்கிறது, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. ஒரு மகிமையின் மேகம் அந்த சனத்தை மூடினது போல அவருடைய பிரசன்னம் இந்த நேரத்திலே நம்மை மூடும்படி நாம் யாவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து கேட்போமா? பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து ஜனங்களை வழி நடத்தின கர்த்தர் நம்மோடும் இருக்கிறார். ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர்,
விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சிலும் என் மூச்சிலும் சொல்லிலும் செயலிலும் அவர் கலந்திருக்கிறார். நினைவிலும் நடத்தையிலும் உணர்விலும் உயிரிலும் கலந்திருக்கிறார். இந்த வரிகளை வார்த்தைகளை உள்ளத்திலே உணர்ந்தவர்களாய் பாடுவோம். அவரை மாத்திரம் நோக்கி பார்த்தவர்களாய், வேறு எந்த சிந்தனைக்கும் இந்த நேரத்தில் இடம் கொடுக்காதவர்களாய் அவரை பார்த்து பாடுவோம். என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. இந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து ஜெபத்தோடு அவரை நோக்கி காத்திருப்போம். ஆண்டவரே, இம்மட்டும் உம்முடைய கிருபையாலே எங்களை தாங்கி நீர் வழி நடத்தினீங்க அப்பா. இந்த நேரத்திலும் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நீ நிரப்பி
தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடு ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறென்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் இருக்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய தயவு வசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தாரானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறையப்பட மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனிலுள்ள ஆவியன்றி மனுஷரிலும் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனே தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்திருக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனுக்கும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கப்படத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். அப்படி படிக்கின்ற சமயத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை திருச்சபை மக்களுக்கு நான் பகிர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி யோசித்தேன். வேதாகமத்திலே மனு குலத்தை 3 பிரிவுகளாக பிரித்து பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிலைமையை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே மனுகுலம் 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறது. ஒருவேளை இந்த 3 பிரிவுகளையும் இன்றைக்கு காலையிலே நாம் சிந்தித்து பார்த்த பின்பு நீங்களும் நானும் எந்த நிலைமையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் இருக்கிறேன் என்பதை பரிசோதித்து பார்க்கலாம். ஆலயத்துக்கு வருகிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், ஆலய பணிகளிலே ஈடுபடுகிறோம், ஆலயத்தினுடைய சம்பவங்கள் ஒவ்வொன்றிலேயும் கலந்து கொண்டு நாம் எல்லாவற்றிலேயும் உற்சாகமாய் கலந்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்களும் நானும் தேவனுடைய உறவிலே எப்படி இருக்கிறோம்? நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? நான் கர்த்தரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அவருடைய உன்னதமான ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் அணிந்திருக்கிறேனா என்று சொல்லி நான் சிந்திக்கிற மனிதனாய் இருக்க வேண்டும். 3 நிலைகள்.
ஒன்று இயற்கையான நிலை, இரண்டாவது மாம்சீக நிலை, மூன்றாவது ஆவிக்குரிய நிலை. ஒவ்வொரு நிலையை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். மிக சுருக்கமாக இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று இயற்கை நிலையில் உள்ள மனிதன். அவன் யார்? இயற்கையாக இருக்கின்ற மனிதன் யார்? இயற்கை நிலையிலே இருக்கிற மனிதன் யார்? சரீர பிரகாரமாக பிறந்து மறுபடியும் பிறவாது இருக்கிறவன், தாயின் வயிற்றிலே பிறக்கின்ற ஒரு உன்னதமான மனிதன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறுபிறப்பின் அனுபவத்தை பெறாத மனிதனாய் இருக்கிறான். நிறைய பேருக்கு மறுபிறப்பின் அனுபவம் என்று சொன்னால் என்ன என்று தெரியாது. மறுபடியுமாய் நான் பிறக்க முடியுமோ என்று நிக்கதேமு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், மறுபடியும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லும்போது, முதிர் வயதாய் இருக்கிற அவன் எப்படி மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி கேட்கிறான். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ளவில்லை. மறுபிறப்பின் அனுபவம் என்பது என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், நித்திய வாழ்வுக்குரிய பரலோக ராஜ்யத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்கின்ற நிலைமையெல்லாம் புரிந்து கொள்கிற ஒரு மனிதன் யார் என்று சொன்னால், சிலுவையின் அனுபவத்தை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டவன். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர். ஆண்டவராகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதின் நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மனுகுலத்தின் பாவத்திலே வாழுகிற மக்கள் மத்தியிலே பரிசுத்தராய் அவர் வாழ்ந்து மனிதனுடைய பாவ நிவர்த்திக்காக சிலுவையிலே மரிப்பதற்காக அவர் அனுப்பப்பட்டார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஏன் ஆண்டவர் அப்படி மரிக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கிற போது பாவத்திற்கு பதிலாக அநேக விலங்குகள் பலியாக கொடுக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் திரும்ப திரும்ப மனிதனுடைய வாழ்க்கையிலே வெற்றி இல்லை. பாவத்தை திரும்ப திரும்ப மேற்கொண்டு செய்து கொண்டிருந்தான். முழு வெற்றியை காணாத மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்ப பாவத்திற்கு சரியான பரிகாரம் என்ன? மனிதன் பாவம் செய்தான். பாவம் செய்யாத ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனை மனிதனுடைய பாவத்திற்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இது பரலோக திட்டத்தின் காரியம். இது தேவனாலே வகுக்கப்பட்ட ஒரு வழி. அதனால ஆண்டவர் சொன்னார், நானே வழியும், நானே சத்தியும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். தேவன் காட்டின வழி என்ன? சிலுவையை நோக்கி பார்க்கின்ற மக்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூலோகத்திற்கு வந்தார். என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை அறிந்து என்னை நல்வழிப்படுத்தும்படியான அநேக போதனைகளை செய்தார். அது மாத்திரமல்ல, என்னை நித்திய வாழ்வுக்கு தகுதிப்படுத்தும்படியாக மனித குலத்தின் மேன்மையை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். என்னை பாவத்திலும் அசுத்தத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையை மீட்கும் பொருட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு பதிலாக கொடுக்கக்கூடிய ரத்தம் சிந்துதலை ஆண்டவர் தன் சரீரத்திலே மேற்கொண்டார். அது மாத்திரமல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற சாபத்திலிருந்து மனிதனை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழுந்தார்.
அவர் உயிரோடு எழுந்ததின் நோக்கம் நீங்களும் நானும் மரித்த பின்பு உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். நித்திய வாழ்வுக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். அவர் திரும்ப போயிருக்கிறார், வருவார், திரும்ப வருவார். என்னையும் உங்களையும் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து செல்ல ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். மறுபடியும் பிறவாது இருக்கிற மனிதன், இயற்கையான மனிதன், சரீர பிரகாரமான பிறப்பை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவனால் மறுபிறப்பின் அனுபவம் என்றால் என்ன என்று சொன்னால், பாவத்திற்கு செத்து நீதிக்காக தேவனுக்காக வாழ்கின்ற பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் மறுபடியும் பிறப்பின் அனுபவம். ஒருவேளை இந்த இயற்கையான மனிதன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவன் மிக உன்னதமான அந்தஸ்திலே இருக்கலாம், நவநாகரிக உலகத்திலே நாகரிகமாய் வாழ்ந்து கொள்ளலாம், அல்லது சாந்தம், அன்பு இவைகளை தன் வாழ்க்கையிலே அவன் அபியாசிக்கலாம், செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையின் எப்பகுதியும் அவன் அறியாதவனாயிருக்கிறான். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆண்டவருக்குரிய ஆவிக்குரிய தன்மைகளை பெற்ற மனிதன் தன் வாழ்க்கையிலே ஆண்டவரை எல்லா நேரங்களிலும், எல்லா சமயங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை முதலாக வைத்து அவரை கனப்படுத்துகின்ற மனிதனாக இருப்பான். போன வார செய்தியிலே நான் சொன்னேன், தேவனுடைய மகிமையை பற்றி பேசினோம். அவர் எப்படி மகிமை உள்ளவர் என்று சொல்லி யோசித்தோம். மகிமை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பது நிறைய பேர் புரிந்து கொள்ளல. மகிமை என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் the attributes of God, தேவனுடைய குணாதிசயங்கள் தான் அவரை மகிமை உள்ளவராக மாற்றுகிறது. ஏதோ அழகை குறித்து ஆண்டவர் பேசவில்லை, ஒரு தேவதூதனை பற்றிய ஒரு தோற்றத்தோடு இருக்கிற ஆண்டவரை பற்றி பேசவில்லை, அவருடைய குணாதிசயத்தை பற்றி பேசுகிறது. அவர் எப்படி மனுகுலத்தை நேசித்தார், தான் இழந்து போன மனுகுலத்தை ரட்சிக்கும்படி தன்னை தியாகமாக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய அன்பு எப்பேற்பட்டது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யவும், கட்டுணர்ந்தவர்களை விடுதலையாக்கவும், குருடர்களுக்கு பார்வையை அளிக்கவும், மரித்தோரை உயிரோடு எழுப்பவும், கர்த்தர் மனுகுலத்தின் ஆத்துமத்தின் தேவையை சந்திக்கிற ஒரு ஆண்டவராக இருந்தார். அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, அதனுடைய மேன்மையை குறித்து அறியாத எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ வருகிறோம், ஏதோ போகிறோம், பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள்? ஒருவேளை நான் இயற்கை உள்ள மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாத ஒரு மனிதன், அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் தன்மைகளை உணராத ஒரு மனிதன் யார் என்று சொன்னால், அவன் இயற்கையான ஒரு மனிதன், இயற்கையான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். இந்த இயற்கையான மனிதர்களை குறித்து லவோதியா திருச்சபையை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பேசுகிறான் என்று சொன்னால், சபையின் குளிர்ந்த நபருக்கு ஒப்பாயிருக்கிறான். அதாவது அவன் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற சூழ்நிலையிலே அவன் குளிர்ந்த நிலைமையிலே இருக்கிறான். அவன் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி அக்கறை கொள்ளாதவனாக இருக்கிறான். எப்படி நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும் என்பதை குறித்து புரிந்து கொள்ளாதவனாக இருக்கிற மனிதன். இன்னைக்கு எத்தனை பேர் இயற்கையான மனிதர்களாக இருக்கிறீர்கள்?
மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தது என்ற விசுவாசத்தின் நம்பிக்கை உன் வாழ்க்கையிலே இருக்கிறதா? கர்த்தருடைய சமூகத்திலே உன்னை ஆழமாய் அர்ப்பணித்து உன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகின்ற அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? இல்லையானால் இயற்கையான மனிதனாகத்தான் நீங்கள் இருக்க முடியும். இரண்டாவது மனிதன், 3 பிரிவுகளிலே இரண்டாவது பிரிவு என்று சொன்னால் மாம்சீக நிலைமையிலே இருக்கின்ற மனிதன். மாம்சீக நிலைமையிலே இருக்கிற மனிதன் யார்? பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு மனிதன் புதுப்பிக்கப்பட்டு அல்லது மறுபடியும் பிறந்திருக்கிறான். அவன் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறான், மாற்றம் அடைந்திருக்கிறான், மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் பழைய சுபாவம் இன்னும் அவனை விட்டு போகவே இல்லை. பழைய சுபாவம், ஆங்கிலத்திலே கார்னல் நேச்சர் என்று சொல்வார். அப்படின்னா என்ன? அவன் வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையின் மத்தியிலே அவன் தன் வாழ்க்கையை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து கொள்வது, அவனுடைய சமுதாயத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து கொள்வது, சமுதாயத்தின் கொள்கைகளை பின்பற்றுகிற மனிதன், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற கொள்கை இல்லாதவனாய் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தாலும் அவன் தொடர்ந்து பாவ சுபாவத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன பாவ சுபாவம்? யோசனை பண்ணி பாருங்க. பாவ சுபாவம் என்பது என்ன? ஒருவேளை ஒரு குடும்பத்திலே பிள்ளை பிறக்கிறது. பெரியவர்கள் என்ன சொல்றாங்க? அப்பா மாதிரியே இருக்கிறான், அம்மா மாதிரியே இருக்கிறான், அவங்க அப்பா புத்தி போகல, அவங்க அம்மா புத்தி போகல சொல்றாங்க இல்லையா? தாயை போல, பழமொழி சொல்லுங்க, தாயை போல என்னங்க, பிள்ளை நூலை போல சேலை. அப்போ இந்த சுபாவங்கள் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய மனு குலத்தின் பாவத்தின் சுபாவம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் புசிக்கக்கூடாது என்று கட்டளையிட்ட பழத்தை புசித்து கீழ்ப்படியானவனாய் போகும்போது அவன் பாவ சுபாவத்தை பெற்றுக் கொள்ளுகின்றான். ஆண்டவர் அவனை தன்னுடைய ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். அவனுடைய சுபாவம் இன்றைக்கும் மனுகுலத்தை ஆட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னும் மனுகுலத்திலே அது தைத்துக் கொண்ட பாவமானது கற்பம் தரிக்கிறது. பைபிள் ஸ்டடியில் கூட நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் மிக அதிகமாய் போதை மருந்துகள் விற்கப்படுகிற இடம், பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கின்ற இடம் ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டம். மிக அதிகமாய் சுலபமாய் ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கு பிள்ளைகள் தொடர்ந்து பாவத்தின் மதுபாவனத்திலேயும், ஒருவேளை டீனேஜ் கேர்ள்ஸ், டீனேஜ் பாய்ஸ் இப்படிப்பட்ட காரியங்களிலே அடிமைகளாக இருக்கிறார். எவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலை! இன்றைக்கு பெற்றோருடைய பாவம் இன்றைக்கு பிள்ளைகளை அதிகமாக பாதித்திருக்கிறது. அதனால வேதவசனம் சொல்லுகிறது, பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு மாதிரி உள்ள ஒரு பரிசுத்த ஜீவியத்தை மாதிரியாக அவர்களுக்கு முன்பாக நாம் வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேகரை தேவனுக்கென்று வழிநடத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது நம்முடைய குடும்பத்தை நாம் ஆதாயப்படுத்த வேண்டிய மக்களாக இருக்கிறோம். அப்போ பாவ சுபாவம், ஒரு மனிதன் சாட்சி சொல்லும்படி ஆலயத்துக்கு வருகிறான். அவனுடைய சாட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பாவத்தை, அவன் செய்த பாவத்தை குறித்து மேன்மைப்படுத்தி சொல்லாமல், நல்ல கவனிங்க,
பாவத்தை குறித்து மேன்மைப்படுத்தி சொல்லாமல் தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதின் மேன்மையை சொல்ல வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நான் 47 சிகரெட் குடிச்சேன் ஒரு நாளைக்கு, அது மேன்மையா? நான் புகைப்பிடிக்கிற பழக்கத்திலே இருந்தேன், அடிமைத்தனத்திலே இருந்தேன். ஆண்டவர் அவைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். மதுபான பழக்கத்திலே இருந்தேன், ஆண்டவர் அவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். நான் எத்தனை லிட்டர் குடிச்சேன்றதில்ல, எவ்வளோ ஒரு நாளைக்கு குடிச்சேன்னு சொல்லி என் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்வதில்லை. கர்த்தர் என்னை எப்படியாக விடுதலை செய்தார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி மாற்றினார். அதிக கோபம் உள்ளவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் கோபத்தை அடக்க முடியவில்லை. என் வார்த்தைகளிலே பரிசுத்தமில்லை. பாவத்திற்குரிய வார்த்தைகளை நான் கெட்ட வார்த்தைகளாக இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்களை அன்பினாலே அழைக்க என்னாலே முடியாமல் இருக்கிறது. எனக்குள்ளாக சுபாவம், பாவத்தின் சுபாவம். ஐயோ, இந்த புறங்கூறுதல் இருக்கிற மற்றவங்களை பற்றி பேசுறது இருக்குதே, இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கொசனம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க. மற்றவர்களை பற்றி தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி, தங்களுடைய குடும்பத்தை பற்றி, தாங்கள் வாழ்கிற தன்மையை பற்றி பேசாமல் குறையுள்ள மனிதனையும் மனுஷியும் குறித்து பேசிக்கொண்டே வாழ்வது. அது எதனாலே? நீங்கள் பரிசுத்தமாக்கக்கூடியவர்கள் இப்படி பேசுகிறதுனாலே இன்னும் நீங்கள் உங்களை பாவத்திற்கு உட்படுத்துவீர்கள். நிறைய வசனங்கள் இருக்கிறத எடுத்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்னும் பாவ சுபாவத்திலே வாழ்கிற மனிதன் மாம்சீக நிலைமையிலே வாழ்கிறான். இப்படிப்பட்ட மனிதனை பற்றி வேதவசனம் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்களை வாசியுங்கள். 1 கொரிந்தியர். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி, மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இப்பொழுதும் பலன் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த டிவி ப்ரோக்ராம்லாம் யாருக்கு தெரியுமா? அது ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு. உனக்கு சுகம் கொடுக்கிறார், உனக்கு பலன் கொடுக்கிறார், உன்னை வாழ வைக்கிறார். இதெல்லாம் செழுமையான உபதேசங்கள். இது பால் உண்ணுகிற கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பான ஒரு கிறிஸ்தவர்கள். வேத வசனத்தை முறைப்படி பகிர்ந்து ஆராய்ந்து படிக்கின்ற போது அது நம்முடைய இருதயத்தை இருபுறம் கருக்கும் உள்ள பட்டயமாக வேதவசனம் நம்மை வரையறுக்கிறது. நம்முடைய இருதயத்தை கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்மை தேவ வசனம் வழிநடத்தும். அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நிறைய பேருக்கு விருப்பம் கிடையாது. கண்டித்து உணர்த்துகின்ற, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகின்ற அநேக செய்திகள் இந்த நாட்களில் இல்லை. உனக்கு அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், அதை செய்வார், இதை செய்வார். நல்ல கவனிங்க, எதை செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் ஆண்டவர் செய்வார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலே, அவருடைய வார்த்தையை பின்பற்றுவதனாலே அவருக்குள்ளாக நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து பரிசுத்தமாய் ஜீவிப்பதனாலே தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியுமோ ஒழிய மேற்பூசப்பட்ட, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சுகர் கோட்டிங் வேர்ட்ஸ். சுகர் கோட்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன? சர்க்கரை நிறைந்த வார்த்தை, இனிமையாக பேசுதல். அந்த நேரத்தில் அதற்கு இனிமையாக இருக்கும், குளுமையாக இருக்கும். ஆனால் உன்னுடைய கஷ்டத்தை யார் நீக்க முடியும்? அவங்க பேசுறது நமக்கு ஆறுதலாக இருக்கலாம், அவங்க சொல்றது நமக்கு ஆறுதலாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய கஷ்டமும் உன் வேதனையும் வழியும் நீ தானே சுமக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலே இருக்கிற வழியும் வேதனையும் உன் கஷ்டத்தையும் சுமக்கிறவர் ஆண்டவர் தான். வீதிகள் தோறும் கிராமங்கள் தோறும்
வாலிபனாக இருக்கும்போது பிரசங்கித்த வசனம் தான், வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாரம் சுமக்கிற கிறிஸ்தவர்கள், தங்களுடைய சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள், தங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க என்னாலேயும் உங்களாலேயும் முடியாது. அதை செய்கிற ஆண்டவர் தான் மகிமையின் ஆண்டவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர், மாற்றி அமைக்க முடியும். He can do wonders in your life. உன் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்கள், அதிசயமான காரியங்களை அவர் செய்ய முடியும். பிரியமானவர்களே, அப்ப நீங்களும் நான் வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை போல இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். பலன் இல்லாத கிறிஸ்தவர்களாய் ஆண்டவருக்காக வாழுகிற விஷயத்தில், உலகத்திற்காக வாழுகிற எத்தனை மக்கள் இன்றைக்கு மக்களை பிரியப்படுத்துகிறோம், ஆனால் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? மக்களை பிரியப்படுத்தி, மக்களை ஒருவேளை பிரியப்படுத்தி அவர்களுக்கு சார்பாக வாழ்ந்து அவைகளாலே காரியங்களை சாதிக்கின்ற போது அது வெற்றியாக மாற முடியாது. அது உன் வாழ்க்கையிலே தோல்வியாக மாறும். இயற்கையான மனிதன், அடுத்தது மாம்சீக நிலையில் உள்ள மனிதன், மூன்றாவது ஆவிக்குரிய மனிதன். முடிக்கிறேன், 5 நிமிஷம். ஆவிக்குரிய மனிதன், ஒரு மனிதன் புதுப்பிக்கப்பட்டு பொதுவாக பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் வாழ்பவன். மனிதன் புதுப்பிக்கப்பட்ட பின்பு அனுதினமும் தன்னுடைய பாவ சுபாவங்களை அடக்கி ஆளுகை செய்கின்ற பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய இருதயத்திற்குள்ளாக அவன் கொண்டு வர வேண்டும். உன் பாவ சுபாவம் எப்ப மாறும்? ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அந்நிய பாஷை பேசி பரிசுத்தமாய் வாழ்கிற உலக தலைவர்களாகட்டும், எப்படியா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள பாவ சுபாவம் இருக்குதா இல்லையா? எப்படினாலும் கோபப்படாதுன்னு நினைப்பா, அங்கே வந்துடும் கோபம் இல்லையா? இந்த செய்யக்கூடாதுன்னு நினைவு அந்த காரியத்தை செஞ்சிடணும். இதுதான் பாவ சுபாவம். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே தான் உன்னுடைய பாவ சுபாவத்தை நீ மேற்கொள்ள முடியும். ஆனால் அந்த பாவ சுபாவம் மனிதனுக்குள்ளாக குடியொண்டு இருக்கிறது. பாவ சுபாவத்தின் மேலே வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் அனுதினமும் பரிசுத்த வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை தொடர்பு கொண்டு அவருடைய பலத்தாலே வாழ்ந்து பழகிக் கொள்ள வேண்டும். அவருடைய பலத்தினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே மேற்கொள்ளுகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12, 13 வாசியுங்கள். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். மனுஷனுடைய ஆவி என்ன சார்? மனுஷனா இருக்கிறதுனால தான் புரிஞ்சு கொள்ள முடியும். தேவனுடைய ஆவி தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்கின்ற மனிதனாக அவன் மாற வேண்டும். படிங்க, மறுபடியும் படிக்கிற வசனத்தை 2:12 படி 12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி அவைகளுக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்பட்டு பார்க்கிறோம். பைபிள்ல அனைத்தும் டிவோஷன் எடுக்கிறவங்க, தியானம் பண்ணுகிறவர்கள் இன்னைக்கு எல்லாம் ரெடிமேடா வந்துருச்சு. காலையில தின தியானத்தை கேட்கலான்னு யார் பேசுறாங்கன்னு அதை போட்டு ஆன் பண்ணி கேட்டா போதும்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. அது அவருக்குரிய தியானம், அவர்களோடு பேசுகிறார். ஏதோ வேதத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குற. ஆனா உனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற தொடர்புக்கு நீ அனுதினமும் வேதத்தை திறந்து உன்னுடைய அனுதின தியானத்திலே உன்னை ஒப்புக் கொடுத்து வேத ரகசியங்களை புரிந்து கொண்டு அவருக்கு பரிசுத்தமாய் வாழ்கின்ற வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நீங்கள் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு கேட்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு கேட்குறீங்க. எதுவுமே இன்ஸ்டன்ட் கிடையாது, இன்ஸ்டன்ட் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை நீயா எடுத்து வாசித்து தியானம் பண்ணி இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நான் புரிந்து கொண்டு அவருக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கின்ற போது கர்த்தர் என் வாழ்க்கையின் ஆவிக்குரிய தரத்தை மாற்றி புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 20 வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 20. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு நல்ல கவனிங்க. இந்த புதுப்பிக்கப்பட்ட பொதுவான காரியங்களிலே வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் தேவனுடைய காரியங்களை பகுத்தறிய வேண்டும். பகுத்தறிய வேண்டும். எனக்கு மிக ஒரு வருத்தமான சம்பவத்தை என்னாலே மறக்க முடியவில்லை. அந்த சம்பவம் என் வாழ்க்கையில இன்னும் அநேக போதகர்களை குறித்தும் சபையின் சட்டத்திட்டங்களை குறித்தும் யோசிக்கிற போது ஆவிக்குரிய முறையிலே யோசிக்கின்ற மனிதர்கள் குறைந்திருக்கிறார். நேற்று முன்தினம் நான் பேசிக் கொண்டிருந்த போது திருமண காரியங்களை குறித்து பேசினோம். அந்த திருமணம் எப்படி நடத்தப்பட வேண்டும், அது யாரால் நடத்தப்பட வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பேசியிருந்தோம். அப்போ 6 போதகர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்கள் மூத்த மக கல்யாணத்தில் நீங்கள் புதிதாக ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்து பிரசங்கம் செய்ய யோசிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை, நான் போதகரை கேட்டேன். போதகர் சொன்னார், ரைட்டு, நீங்கள் அவரை பிரசங்கம் பண்ணலாம், அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். ஒரு வாரம் கழித்து இந்த தொலைபேசியில் சொன்னார், அவர் பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் அங்கி போட்டுருக்காரா அப்படிங்கிறார். இல்லை, அங்கி அவர் போடுறதில்ல. அவர் முறைப்படி வேதத்தை கற்று தேர்ந்த ஒரு பெரிய அறிஞர், 3 டாக்டர் பட்டங்களை பெற்றிருக்கிறார். பரிசுத்த வாழ்விலே மிகவும் சிறந்த மனிதன். அவருடைய திருச்சபை உங்களுடைய திருச்சபை தான். திருச்சபை உங்களுடைய திருச்சபை. அமெரிக்க தேசத்திலே அவர் அங்கே போதகராக இருந்தபோது அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதற்கு அவங்க கேட்டார்கள், தென்னிந்திய திருச்சபையிலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பாப்டிஸ்ட் திருச்சபைக்கோ, லுத்தரன் திருச்சபைக்கோ, தென்னிந்திய திருச்சபைக்கோ, பெந்தகோஸ்தே திருச்சபைக்கோ தனியாக அபிஷேகம் இருக்குதா? எங்க இருக்கா சார்? பைபிளில் எல்லாரும் ஒரே ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஒரே தண்ணீரினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். இது ஒரு ஸ்பெஷல் இல்லையே. அப்போ அந்த 6 சகோதரர்களும் என்னுடைய கல்லூரியில் படித்தாங்க. அப்போ நான் யோசித்தேன், நீங்கள் குறிப்பிட்ட கொள்கைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, ஒரு காம்பவுண்ட் கிறிஸ்டியன்ஸ். காம்பவுண்ட் கிறிஸ்டியன்ஸ் அந்த காலத்தில் ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அங்கே கிறிஸ்தவங்க தான் குடியிருப்பாங்க. அவங்க புத்தி மாறவே மாறாது. ஏன் மாறாது? காம்பவுண்ட் கிறிஸ்டியன்ஸுக்கு எப்படி இருக்கும்? அங்கே உள்ள வர கிறிஸ்தவ மக்களை பற்றி பேசுவது, அவங்க கொடுக்குற சபையினுடைய ஸ்லாக்கிங்களை அனுபவிப்பது, மிஷனரிமார்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டு சுகபோகமாய் சுயநலத்திலே வாழ்ந்து, இட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் கிறிஸ்டியன்ஸ். அப்போ நான் சொன்னேன், யூ ஆர் பீப்புள் லைக் காம்பவுண்ட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே பயங்கர கோவம், அவங்களுக்கு பெரிய ஆர்கியூமெண்ட் வெடிச்சு. நான் விட்டு கொடுக்கவே இல்லை. நான் சொன்னேன், டேக் யுவர் பைபிள், பைபிள் எடுங்க. வேத வசனத்தின்படிதான் சபையினுடைய சட்டத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டுமோ ஒழிய வேத வசனத்தின் அடிப்படையிலே வடிவமைக்கப்படவில்லையானால் அந்த சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது.
அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் பைபிள் சொல்லியிருந்தது. அது எனக்கு ஒப்புமை இல்லை என்று சொன்னேன். சரி, நான் கேட்டேன், தென்னிந்திய திருச்சபையில் போதுகராக வேலை செய்கிற அத்தனை பேரும் அரசடி பதிலையிலே படித்தவங்க. நீங்கள் இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க, அமெரிக்க தேசத்துக்கு போகும்போது உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே எப்படி? ஆப்பிரிக்க தேசத்துக்கு போகும்போது உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களே எப்படி? கனடா தேசத்துக்கு போகும்போது உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கதறுகிறீர்களே, ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறீர்களே, அவர்கள் ஏதாவது சட்டத்திட்டங்களை வைத்து கேட்கிறார்களா? இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், தேவனுடைய சன்னிதானத்திலே கர்த்தராலே புதுப்பிக்கப்பட்டவர். ஒரே வார்த்தை கேட்ட டாக்டர் சாமுவேல் கமலேஷன், அவர் மெத்தடிஸ்ட் திருச்சபையை சார்ந்தவர். அவர் இந்தியாவுக்கு தென்னிந்திய திருச்சபைக்கு வரும்போது எந்த அங்கேயும் போடுறதில்லை. என்ன போடுறாரு? அவரு கோட்டு போடுறாரு, பிளாக் ஷர்ட் போடுறாரு, வந்து பிரசங்கம் பண்றாரு. ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? அவர் வேறீங்க அப்படின்னு. தப்பான காரியம், தப்பான காரியம். கர்த்தருடைய நாமத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அத்தனை பேரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே விலக்கி வைப்போமானால் அது தேவ வசனத்தின். அப்புறம் சொன்னாங்க, ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட், அது உண்மைதாங்க, நான் அனுபவிச்சிருவேன் அப்படின்னா. நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக வாழ்கிற பரிசுத்த ஜீவனம் செய்கிற தேவ மனிதர்கள் கொடுக்கிற மிக சிறந்த வேத பகுதிகளை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டியது அவசியமாயிற்று. நான் பெங்களூர்லேருந்து கொண்டு வந்த பிரபு சிங்கன் அவர் பயங்கரமான கர்த்தருடைய மனிதன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்து விளங்குகிற ஒரு மனிதன். அநேகரை தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்காக கூட்டம் கூட்டமாய் ஆயிரக்கணக்கான மக்களை இயேசுவுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவ மனிதன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் பில்லிகிராம் இருந்தார், மரித்து போய்விட்டார். உலக தலை சிறந்த பிரசங்கிமாரில் ஒருத்தர். லட்சக்கணக்கான மக்களுடைய பிரசங்கத்தில் ஏற்றுக்கொண்டார். ஒரு பாப்டிஸ்ட் திருச்சபையை சார்ந்தவர். இந்திய தேசத்துக்கு வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் அவரை பார்க்கும்படி வந்தார்கள். ஏனென்றால் அவர் பிரசங்கிக்கிற பிரசங்கம் வேத வசனங்களை கொண்டுதானே ஒழிய எந்த அற்புதங்களையும் அடையாளங்களே இல்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்தொடர்கின்ற, மனம் திரும்புகின்ற, பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற மாபெரும் பிரசங்கத்தை செய்வார். சபை கொள்கைகள் நமக்கு தேவை. என் அக்கா மக சிஎஸ்ஐ திருச்சபையில் மேனேஜராக இருக்கா. அங்கே பயங்கர இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது, போன வாரம் கூட ஒரு மனிதனை அடித்து ரத்த காயங்களோட ஆஸ்பத்திரியில் பல பாலிட்டிக்ஸ், எங்கே போனாலும் பயங்கர பாலிட்டிக்ஸ், அடி தடி வெட்டு குத்து கொலை சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. பதவிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய பண பிரச்சனை, நிறைய அப்பாயின்மெண்ட், டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட். இதனால் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அடிதடி. அதுக்கு ஒரு பாஸ்டர் சொன்னாரா, நான் அங்கி போட்டா பாஸ்டர், அங்கி கழிக்கிட்டா நான் யாரு, ரவுடின்னு சொன்னாரா. அப்போ என் அக்கா பிள்ளை சொல்லிக்கிறா, அங்கிக்கும் லுங்கிக்கும் ஒரே எழுத்தாங்க வித்தியாசம். அங்கிக்கும் லுங்கிக்கு அவன் சிஎஸ்ஐக்காரன், அவன் குழந்ததுலேயே சிஎஸ்ஐ தான், அவன் மேனேஜர் இருக்கான். அங்கிக்கும் லுங்கிக்கும் ஒரே எழுத்தான வித்தியாசம் தான். அப்போ லுங்கிக்கு என்ன வித்தியாசம், அங்கிக்கு என்ன? உன் வாழ்க்கை தர மாறாத என்ன வாழ்க்கை இது? நான் யாரையும் குற்றப்படுத்தல, அது நானா இருக்கலாம், யாரா இருக்கலாம். வாழ்க்கை தரத்திலே தேவனை நேசிக்கின்ற, தேவனுக்காக வாழ்கின்ற, அவருடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஜீவியத்திலே ஆவிக்குரிய மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழவில்லை என்றால் எத்தனை பிரச்சனை யோசனை பண்ணி பாருங்க. நான் சமீபத்தில் காயினுடைய காணிக்கையை பற்றி பேசினேன். அவன் செலுத்தின காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலின் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஏன் அப்படி செய்தார் சொன்னா, உள்ளத்தை ஆண்டவர் பார்த்தார், அது முழுமையாக செலுத்தப்படவில்லை, ஆனால் காணிக்கை வெகுவாக இருந்தது. ஆனால் ஆபேலுடைய காணிக்கையின் உள்ளம் எப்படி இருந்தது? அது தேவனுக்காக கொடுக்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்பின் காணிக்கை, ரத்தம் சிந்துதலின் காணிக்கை. அப்போ நான் யோசித்தேன், நான் சொன்னேன் அந்த பிரசங்கத்தில், ஆண்டவர் காயின் உள்ளத்தில் பேசியிருக்கணும். அவங்க அப்பா அம்மா செய்த தப்புக்காக அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அவங்களுடைய நிர்வாணம் மூடப்பட்டது என்பது அவங்களுக்கு தெரியுமே. இதெல்லாம் அவன் யோசித்து காணிக்கை செலுத்திருக்கலாமே.
ஒரு அர்ப்பணிப்பின் காணிக்கையை செலுத்திருக்கலாமே சொல்லி நான் பிரசங்கத்தில் சொன்ன உடனே எனக்கு தொலைபேசியில் வருகிறது, அது தோளுடைகளை தரித்துதான் அவர்களுக்கு நிர்வாணத்தை மூடினார்களோ ஒழிய அது சிங்கமாக இருக்கலாம், புலியாக இருக்கலாம், அப்படி நான் சொன்ன யானையாக கூட இருக்கலாம், தோளுடைகளை தரித்திருக்கிறேன். ஏன் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியின் போன பைபிள் ஸ்டடியில் ஆட்டுக்குட்டியானவரை பற்றியும் ஆட்டுக்குட்டியின் பலிகளை குறித்தும் 1.5 மணி நேரம் நான் எடுத்தேன். எப்படிப்பட்ட காணிக்கை, ஏன் ஆட்டுக்குட்டியை தேவனோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது, அது பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டி ஒரு இன்னசென்ட் அனிமல், அதற்குள்ளே பாவம் இல்லை. ஏன் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் தனியாக பிரிக்கிறார்? யோசனை பண்ணி பாருங்க. ஆடுகளின் கொள்கையிலேயே பார்க்கிற போது ஆண்டவர் ஆட்டுக்கடாவின் இனத்தையும் கொழுப்பையும் தேவன் அங்கீகரித்தார். யாரும் பார்க்கல என்ன ஆடு, ஆனால் கர்த்தராலே கொடுக்கப்படுகின்ற அந்த அந்த பலி அது பரிசுத்தமுள்ளதாக இருந்திருக்கும். அதை ஒப்பிட்டுத்தான் வேத வசனத்தின் முழு கோட்பாடுகளிலே ஆட்டுக்குட்டியானவரை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் ஆட்டுக்குட்டியானவரை பற்றி பேசுகிறது. நான் சொன்னேன், என்னையா தென்னிந்திய திருச்சபையில் இவ்வளோ பெரிய போதும் என் கிளாஸ் போட்டாங்க. நான் சொன்னேன், என்னடா இப்படி பேசுகிறே அப்படின்னு நான் சொன்னேன். அப்பா நாங்களாம் பழந்து பழகிட்டோம், எதை மக்கள் சொல்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ள அதை சொல்லிட்டு போகிறேன். நான் சொன்னேன், அந்த வேலை கர்த்தர் வார்த்தை என்ன சொல்கிறார் அதை தான் சொல்லணும். ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரியங்களை குறித்து சிந்திக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசணும். ஆவிக்குரிய சிந்தையோடு பகிர்ந்தறிந்து வேத வசனத்தின் ஆழமான தன்மைகளை புரிந்து கொண்டு வாழவில்லையானால் நீங்களும் நானும் இன்றைக்கும் கர்த்தரை நேசிக்கிற விஷயத்தில் குறைவுபட்டிருக்கோம். ஐயா, நிறைய சமயங்களில் மிகவும் வேதனையோடு திரும்பின நாட்டில் எனக்கு உண்டு. என்னோடு கூட படித்தவர்கள், என்னோடு கூட ட்ரைனிங் எடுத்தவங்க, என்கிட்ட ட்ரைனிங் எடுத்த அநேக போதகர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்காக ரிட்ரீட் நடக்கும். பிஷப் சொல்லுவார், நீங்கள் வந்து ரிட்ரீட் நடத்தப்படுவாங்க. கொடைக்கானல் நடக்கும், இல்லை ஏற்காட்டில் நடக்கும், இல்லை ஊட்டியில் நடக்கும், எங்கே நடக்கும். நான் சொல்கிறேன், ஒரு நபர் கூட அந்த ரிட்ரீட்டில் முழுமையாக கலந்து கொண்டு அனுபவத்தையே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, எல்லாம் அறிந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள், எல்லாத்தையும் புரிந்தவர்கள் என்று சொல்லி பேசுகிற ஒரு மனிதர்கள் வாழ்க்கை தரத்திலே மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையிலே இயேசுவை பிரதிபலிக்க, அவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்க முடியாத எத்தனை மக்கள். இது எல்லா சபையிலும் உண்டுங்க. தென்னிந்திய திருச்சபை பற்றி பேசுகிறேன். பெந்தகோஸ்து திருச்சபை போதகர்களுக்கு 93 ஆலயங்கள் கட்டி கொடுத்தேன். ஒரு பாஸ்டர் கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க பாஸ்டர் என்னைக்கும் கேட்டது. வழியில் பார்த்தா கூட பார்க்காதவங்களாட்ட போவாங்க. அவங்க வாழ்க்கை வேறு, அவங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையின் தன்மைகள் வேறு. நன்றி அறிதல் இல்லாத மக்கள். எத்தனை பொய்கள். ஒரு போதகரை திருப்பூர்லேருந்து ஃபோட்டோ எடுத்து வாங்க நிலத்தை அப்படின்னு, எவ்வளோ கட்டியிருக்கிறீங்க, நான் வந்து லிண்டலில் வந்து கொண்டாண்டேன். ஸோ ஃபோட்டோ எடுத்து வாங்க. நான் வரும்போது கொளப்பூர் தாண்டி அங்கே ஒரு மில்லு கட்டிட்டு இருக்கிறான். அந்த ஃபோட்டோ எடுத்து எங்கே கொண்டாரு. மொபைலில் நான் பார்க்குறேன், பரவாயில்ல அதுக்குள்ளே இவ்வளோ கட்டிட்டீங்களா அப்படி அப்படின்னு. அடுத்த நாள் சரின்னு சொல்லி பணம் வாங்கி போயிட்டார். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கி போயிட்டார். அடுத்த நாள் காலையில் நான் ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்க? ஊட்டியில் இருக்கிறேன். நான் சொல்கிறேன் 10 மணிக்கு நானும் சாமும் வந்து உங்கள் ஆலயத்தை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி. நானும் சாமும் கார் எடுத்துகிட்டு போகிறோம். இவர் நைட்டு கேள்விப்பட்டவர் காலையில் நைட்டு அங்கிருந்து கார் வச்சு வந்து வேகமாக கட்டிக்கிட்டு இருக்கார் அஸ்திபாரத்தில். நான் சொல்கிறேன், தங்களுடைய காரியங்களை சாதிப்பதற்காக எத்தனை பொய்கள், எத்தனை காரியங்கள், எத்தனை தேவனுக்கு விரோதமான காரியங்கள். இன்றைக்கு வாழ்க்கையிலே சுயநலம் நிறைந்த மக்கள் உண்டு. ஆண்டவருக்காக வாழ்கிற அநேக மக்கள் இருக்காங்க. கிரகாம் சயின்ஸை பற்றி பாடும்போது தம்பி சொன்னான், கிரகாம் சயின்ஸுடைய ஊழியம் அழிந்தே போகல. அவருடைய பிள்ளை, அவருடைய மருமகன், அந்த அம்மா இன்னும் 4 பேர் சேர்ந்து கொண்டார்கள். குஷ்ரோகிகளை கழுவி சுத்தம் பண்ணி
குஷ்ரோகிகளுக்காக ஊழியம் செய்கிற மாபெரும் மனிதர்களாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு உலகம் அவர்களை தாங்கி பிடிக்கிறார். ஆனால் அவரும் அவருடைய 2 பச்சிளம் குழந்தைகளும் ஜீப்பில் குஷ்ரோகிகளை சந்தித்து மருந்திடுவதற்காக போன இடத்துல திரும்ப முடியவில்லை. இரவிலே தங்கியிருந்த போது ஜீப்பில் படுத்திருக்கும் போது அப்படியே உயிரோடு வைத்து கொளுத்தப்பட்டார். இன்றைக்கு கிரகாம் ஸ்டைன்ஸ் கொல்லப்பட்ட யாராலே கொல்லப்பட்டாரோ அந்த மனிதன் தான் மத்திய அமைச்சராக இருந்தான். இப்போ எடுத்தாங்க இந்த சமயத்தில். எவ்வளோ கொடுமையான நிலைமை தெரியுங்களா? ஆனால் இன்றைக்கு கிரகாம் ஸ்டைன்ஸ் மரித்து போகலாம். ஆனால் அவர் விதைத்த விதைகள் மறிக்கவில்லை. இன்னைக்கு எத்தனை ஆலயங்கள், எத்தனை மக்கள் கிரகாம் ஸ்டைன்ஸுக்கு பதிலாக அநேகர் தன்னார்வ தொண்டர்களாக நினைந்து கொண்டு இந்திய தேசத்தை சார்ந்த அநேக போதகர்கள் தங்களுடைய வேலையை ராஜினாமா பண்ணி அந்த ஊழியத்தை இணைந்து செய்து கொண்டிருக்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதனுடைய பலன் என்ன? நீங்களும் நானும் பாவத்திற்கு மரித்து பரிசுத்தத்திற்காக வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தேவன் அழைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, என்னையும் உங்களையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற ஒரு காரியம், நீங்களும் நான் ஆவிக்குரிய மனிதனாக வாழ வேண்டும். லபேதிய திருச்சபை போல நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். தேவனுடைய வருகையிலே நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். என்ன காரியத்தை பார்த்தோம்? இயற்கை நிலையில் உள்ள மனிதன், மாம்சீக நிலையில் உள்ள மனிதன், ஆவிக்குரிய மனிதன். இதில் நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஆவிக்குரிய நிலைமைக்குள்ளாக வாருங்கள். கர்த்தர் தாமே தம்முடைய திருவசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி அருள்வாராக. ஆமென்.